பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கிற நாள். அவர் பிறந்தார் என்று சொல்லும் போதே மகிழ்ச்சி தான், ஜாய் இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து பிறந்தார். பிறந்தவர் ஒரு சிறு குழந்தையாகவே இருக்கவில்லை. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய எல்லா ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் பரலோகத்தின் பிதாவின் வலதுபாசத்திலிருந்து உடனே பதில் பெற்று தருகிறவர், என்னை சுகம் படுத்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்த இந்த நாட்களை தியானிக்கும் பொழுது, இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபித்தேனே, எனக்கு என்ன பதிலும் வரலையே என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கும் பதிலுக்கும் ஒரு செகண்ட் போதும் அவருக்கு உங்களுக்கு நன்மை செய்வதற்கு, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் செய்வதற்கு ஒரு செகண்ட் போதுங்க. பாருங்களேன், சங்கீதம் 90:4 வினமாக சொல்லுகிறது, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அங்கு மட்டும் அல்லங்க, 2 பேதுரு 3:8 வசனமும் இதேதான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் இன்றைக்கு இப்பொழுதே வந்துவிடும். ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை வர்த்திக்கும்படியாக பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக என் தேவனாகி கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார். அதே இது ஏசாயா 43:13 வசனம் சொல்லுகிறது, நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற நன்மை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. நீங்களும் நானும் உருவாகும் முன்னே, நாட்கள் உருவேற்படும் முன்னே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு அவரோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட இம்மானுவேலர், அதிசயமான ஆலோசனை கர்த்தர், அவர் இந்த பூமியில் வந்து பிறந்தது இந்த நாட்களில் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக தான் அவர் வந்து பிறந்தாருங்க. இதோ இன்றைக்கு உங்களுக்கு தோன்ற போதுங்க, இந்த நாளில அற்புத அதிசயங்களை காண்பீர்கள். நான் சகலவற்றை புதியதாக்குவேன் என்று சொல்லிக்கிறார். இதை நான் புதிய கருத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி நிச்சயமாக இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காக தான் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வை 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல போய்விடுங்க. இப்பொழுதே அந்த ஒரு நாளாய் மாறி போய்விடும். 1000 வருஷமா இருக்கலாம், இல்ல 100 நாட்களா இருக்கலாம், 300 நாட்களா இருக்கலாம், 340 நாட்களா இருக்கலாம். நீங்கள் ஜெபித்திருக்கலாம், ஜெபத்திற்கு பதில் வரலன்னு எங்கிக் கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு மணிக்கூறாய் மாறப்போகுது. விசுவாசத்தோடு காத்திருங்க. இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுதே தோன்றும், நான் உனக்கு செய்ய போகிறேன், அற்புதத்தை செய்ய போறேன், அது இப்போதே தோன்றி இப்போதே பார்ப்பாய், உன் கண்களால அந்த அதிசயத்தை காண்பாய் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் இம்மானுவேலுங்க, அதிசயமானவர். அவர் செய்கிறதை தடை செய்ய ஒருவராலும் முடியாதுங்க. அவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்தி உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணும்படியாக உங்க கண்களால் இன்றைக்கு வருகிற நாட்களும் அற்புதம் அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். வருகிற ஆண்டுல சாட்சி சொல்வீர்கள், என் தேவனுடைய பார்வையில் 1000 வருஷம் 340 நாட்கள் எல்லாம் ஒரு நாள் போலாகிவிட்டது. நான் ஜெபித்த ஜெபத்திற்கு இந்த நாள் இந்த தேதியில் அவர் பதில் தந்தார் என்று சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரசரியோ. God bless you all. Amen. Amen. Amen.